வீடியோ எடுத்து கொண்டிருக்கேன் முதல் அடுத்த விஷயம் எங்களை வீட்டு பிரச்சனை படியே தெரியுது எனக்கு நீங்க படுத்த 2 ரூபாய். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மயூ. எல்லாரும் எப்படி சுகமா இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் நல்ல சுகம். நேற்றைய காணொளி பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குமா நினைக்கிறேன். திரு இந்த வீடியோ இப்போ நான் எடுக்கிற நேரத்தில் கூட திரு இன்னும் நித்திர இல்லை. காலையில் 8 மணி 9 மணி 9 மணி ஆகுது, இன்னும் நித்திர இல்லை. எடிட்டிங்கில் இருக்கிற டேப்பில் அவாவுக்கு தெரியாது நான் இங்கே வீடியோ எடுக்கிறேன்றது. அடுத்த விஷயம் என்னென்னா அவசர அவசரம் போண்டி வந்து போய் கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஓகே குட். அடுத்த விஷயம் என்னென்னா எல்லா நண்பர்களும் மத்திய கிழக்கில் இருக்க எல்லா நண்பர்களும் சேஃபாக இருக்கணும். எல்லாம் சேஃபாக இருங்கோ. நாங்கள் அதுக்கு கடவுளை வேண்டிக் கொள்கிறோம். சேஃபாக இருக்கணும், கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். நான் போடுங்க பெல்லூர் அடிச்சு கேட்கு சத்தம் பாருங்க. வர பாஸ்வேர்டு வந்துருக்கு. எனக்கு தெரியும் என்ன இருக்கு உள்ளுக்குன்னு எனக்கு தெரியும், ஆனால் ஆக்க தெரியாது. வெயிட் பண்ணுங்க, இதை வச்சுட்டு வாங்க. அப்படியே அவளுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். எல்லாத்துக்கும் சேர்த்து எல்லா விஷயம் நல்ல விஷயம் செஞ்சு எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு கிஃப்ட் ஒன்று பண்ணி வச்சிருக்கிறோம். அது அவாவுக்கு தெரியாது என்ன கிஃப்ட்ன்றது. அவாவுக்கும் அது சர்ப்ரைஸ் மாதிரி. நீங்கள் சர்ப்ரைஸ் இருக்க வந்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும் அது என்ன சர்ப்ரைஸாக இருக்குன்றத. மற்ற மாதிரி நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்கிற காரணம் என்னென்னா மத்திய கிழக்கில் இருக்கிற நண்பர்கள் உறவுகள் எல்லாருமே கவனமாக இருங்கோ, சேஃபாக இருங்கோ. போக போக நாட்டில் கணக்கு பிரச்சனை, உலகத்தில் இப்போ கணக்கு பிரச்சனை நடக்குது. அப்படி எப்படி நடக்க போகுது, எப்படி முடிய போகிறது கூட எங்களுக்கு தெரியாது. ஆகவே நான் சொல்கிறேன், எல்லாருக்காக நாங்கள் கடவுளை வாண்டிக் கொள்கிறோம். எப்பயும் சந்தோஷம் சுகமாக ஆரோக்கியமாக எல்லாரும் இருக்கணும். அதுக்கு எல்லாம் வாங்க இந்த கிஃப்ட் என்னன்ற பார்ப்போம். ஓகே, ஆள் ரூமுக்குள்ளே எல்லாம் பிஸியாக நிற்கிறா எடிட்டிங்கில். அந்த பார்சல் உடைச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிட்டுது சொன்ன கிஃப்ட் தான் வந்திருக்கு அவாக்கு. ரிமோட் கண்ட்ரோலர், ஒரு பூஃபர் உண்டு, மியூசிக் பாக்ஸ், ஹெட்ஃபோன் அதோட வந்திருக்குது. ஐஃபோன் 17 ஆசைப்பட்டு கொண்டு வந்து அவனை கொண்டு. ஓகே, அவனை கொடுத்தாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறேன்டா நான் என்ன செய்ய போகிறேன்டா ஐஃபோனையும் அந்த ப்ளூடூத்தையும் எடுத்து ஒழிச்சு வச்சு போட்டு மிச்சம் எல்லாத்தையும் வச்சு போட்டு இதான் உங்களுக்கு இன்றைக்கி பார்சல் வந்திருக்குன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு ஆளு கூட சர்ப்ரைஸாக சொல்லணும். ஆல்சோ இது ஐஃபோன், இதையும் ஒழிச்சு வைப்போம். ரூமுக்குள்ள இருந்து எடிட் பண்ணி கொண்டிருக்கிறா. சர்ப்ரைஸ் சொல்ல முடியாது. இதுக்கெல்லாம் இருக்கு. இப்போ ஐஃபோன் பச்சைகளும் ப்ளூடூத்தும் வச்சுட்டு ஓகே முழிச்சிருந்து செய்யாமல் கொஞ்சம் நேரம் முழிச்சிருந்து செய்யாங்கப்பா. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டாக ஹோலுக்குள்ளே வந்துருந்து செய்யணும்னு சொல்லி போட்டு இந்த பாக்ஸை நாங்கள் இப்போ கொடுக்க போகிறோம். தனியாக செய்கிறது கஷ்டம்தான். போகிறோம், நான் கேமராவை செட் பண்ணிட்டு போவோம். வெயிட் 1 minute. கேமரா செட் பண்ணிவிட்டு நான் பட்டி கொடுக்க போகிறேன். வாக்கு போஸ்ட் வந்திருக்கேன்னு சொல்லி. ஓகே, ஆளுக்கு இதோட போனதே தெரியல. போடுங்க.
வணக்கம். ஹலோ. என்ன உங்களுக்கு பாஸ்வேர்ட் வந்திருக்கு? என்ன நடக்கு? எடிட்டிங் முடியல. என்ன சாமான் 2 பேருக்கு வந்து கிடக்கு? படிக்கிற பிறந்தானே ஈரான்ல இருந்து குண்டு குண்டு வந்திருக்கோம், இல்ல அமெரிக்கால இருந்து இஸ்ரேல இருந்து குண்டு குண்டு வந்திருக்கோம். எனக்கு என்ன தெரியல. ஆராக்கள் இதை இப்ப நாளைக்கு இதை எப்போ எடுக்கிற காணொலி? இது எப்போ போட போறீங்க காணொலி? நாளைக்கு. அப்ப நாளைக்கு பார்த்து கொள்வாங்க. இது நாளைக்கு பார்ப்பாங்க, நாளைக்கு வரும். என்னென்ன பாருங்க போது. பாஸ்வேர்ட் எடுக்கல. அப்ப என்ன 2 பேர்ல வந்திருக்கு, நான் எடுக்கல. உங்களுக்கு சொல்லணும்னா 2 பேர்ல பாஸ்வேர்ட் சொல்லி போட்டு எடுக்க சொல்லி நான் எடுக்கல ஒன்றுமே. ஆனா இந்த ஃபயர் ரேட்டி கண்டு எல்லாம் வந்து எடுக்க இன்னும் அவன தெரியல எனக்குண்டா. ஓ ஈரான் வரும் இங்க சுவிஸுக்கு. ஏன் ஈரான் வராது? நான் ஒன்றும் எடுக்கலப்பா. எங்க இருந்து வந்திருக்கு? அதை நான் கிளிக்கல, எனக்கு வந்ததே தெரியும், நீங்க எடுத்திருப்பீங்கண்டு. யாரும் உடைச்சு பார்த்த மாதிரி கிடக்கு. யார் உடைச்சு பார்க்க? டேப் அடிச்சு கிடக்கு, பிறகு உடைச்சு பார்க்க போறேன். இது எங்களை விட்டு டேப் மாதிரி கிடக்கு. கிழிச்ச டேப் உங்களோட விட்டுட்டு. என்ன சார் சுடுதண்ணி பத்துல ஊஃபர் வாயிடு யார் எடுத்து? ஏன் எடுக்கலப்பா சீரியஸா? நீங்க எடுக்காம 2 வரும் 2. ஒண்ணு எடுக்கிறேன். எனக்கு சவுண்ட் பாக்ஸ் தேவையில்லையே, எனக்கு இருக்குதானே. வீடியோ எடுத்து கொண்டிருக்கேன் முதல்ல. அடுத்த விஷயம் எங்கட வீட்டு பிரச்சனை படியா தெரியுது. எனக்கு நீங்க படுத்த 2 ரூபாய். எனக்கு 2 சவுண்ட் பாக்ஸ் பாசல வந்து வெட்டிக்கல. ஏயா அதை வாங்க. அதை இங்க சொன்னாங்க 2 பேருக்கு வந்தா நீங்க லெட்டர் உடைக்கணும் கொண்டாங்க. அது தேவையில்லை, நான் பார்த்துக்கொள்றேன். இங்க வருது வாங்க போது நீங்க முதல்ல வாங்க. ஓளுக்கு முதல்ல காணும் விடியில இருந்து வந்து ரூமுக்குள்ள இருந்து எத்தனை மந்தி இருக்குறீங்க ரூமுக்குள்ள? கார் ஒரு நேரி 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 இப்ப வந்து கொண்டு இருக்கு. பிராங்கே 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 தெரியாதே தெரியாதே தெரியாது. எங்க வீடியோ எடுக்க போகணும்னு சொன்னீங்க, நிக்கிறீங்க வீட்டுக்குள்ள. போட்டுட்டு வாங்க அப்லோட். எனக்கு தெரியாது. என்னத்த நேட்டோ? நான் இங்க இல்ல, நான் இந்த மூலை அந்த நீங்க போங்க, அங்க போங்க. எனக்கு தெரியாது. நான் இந்த மூலை எனக்கு போகணும். நீங்க போய் அந்த மூலைக்குள்ள போடுங்க, நான் இந்த மூலைக்கு இருக்க போறேன். அவ்வளவுதான். அங்க பின்னு சாஞ்சிருங்க. பாக்ஸோ பாக்ஸுக்கு அந்த இதுக்குள்ள எதுவும் கிடக்கும் பாருங்க, சிப் எதுவும் கிடக்கும். உதவ உடைக்க வேணாம் சொன்னா. எந்த பேருக்கு வந்த பேர் எங்கேயும் கிடையாது, உங்களுக்கு தான் வந்து கிடக்கு. 2 பேருக்கு இந்த பேர்ல கிடக்கு. அப்புறம் நான் கொண்டாங்க கத்திரிக்காய் வெட்டி தான் இருக்கும். வர்ற பில்லு நீங்க கட்டி கொண்டீங்கன்னா சரி, அவ்வளோதான். ஈராக் யுத்தம் முடிஞ்சிருச்சு அங்க. இப்ப எங்க எடுக்க போறேன் இன்னைக்கு வீடியோ? 2 வீடியோ எடுக்கணும்ப்பா. ஒன்று வந்து வீட்டுல தான் எடுக்கிறது. இந்த வழியை போயிடும், அது டயர்டா இருக்கு. எப்ப படுக்க போறீங்க நீங்க? நீங்க படுத்தா நான் வழியில போகலாம். பாவி ஏன் 2 மைக்கும் வேலை செய்யுது? 2 மைக்கோ? 2 மைக்கும் வேலை செய்யுது. வாய்ஸ் நீட்
சில நேரம் ஃபோனில் பிள்ளையா இருக்கும், கேமராவில் பிள்ளையா இருக்கும். மைக் கவர் எங்க? அங்கே ரூமில். இப்போ எனக்கு சொல்லுங்க, நீங்க என்னதுக்கு இது வீடியோ எடுக்கிறீங்கன்னு? சும்மா சும்மா என்னதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க நீங்க? சும்மா சும்மா அது தெரியுமா உங்களுக்கு? 80+ காமெடி எல்லாம் நீங்க பின்னி மறுபடியும் சாஞ்சி இருக்கிறீங்க. முதல்ல பின்னி நல்லா சாஞ்சிருங்க. உங்கால நல்லா ஓகே இருக்குங்களா? ஓகே, நீங்க ஓகேனா நாங்க ஓகே. ஹலோ ஹலோ, படுங்க போய் கிளம்பி. எனக்கு தமிழ் கொஞ்சம் அப்படி இப்படித்தானே. காலை ஒழுங்கா வச்சிருக்கு. முதல்ல என்ன அவளை விளையாட்டு தான் உடச்சு போட்டீங்களே? ஏன் இதுக்கு மைக் இருக்கு? அவளை விளையாட்டு சாமான உடைச்சிருங்க பாருங்க. மைக்கே நீங்க வந்து சார்ஜ் போடலையா நீங்க? தெரியா நீங்க எப்போ வச்சிருங்க? நீங்க தான் இப்படி இதுல இருந்து எடிட் பண்ணீங்க. எனக்கு தெரியா? நான் படிய வியாபார பேர்ல நீங்க இதுல இருந்தீங்க. என்ன? Oh my god. How? என்ன எப்படி? அதே வந்து அப்ப பட்டிக்கல. ஏய், அப்ப பட்டி நீங்க தான் எடுத்துருக்கீங்க. என்ன சாப்பிட்டீங்க இப்ப நீங்க? தெரியா பட்டி வந்து பட்டி கொண்டு தான் உங்கள்ட்ட. இது நான் எனக்கு என்ன ஒளிச்சு வச்சா நீங்க தூக்கிட்டீங்க. உங்களுக்கு தான் அந்த கணக்கும் 2 பேருக்கு வந்தா எனக்கு தரேன். அப்புறம் என்ன? இது சும்மா வந்துட்டு கூடாது. நான் ஃப்ராங்க் செய்ய வலிக்கிட்டேன். உங்களுக்கு ஒரு பட்டி வந்தது சொல்லி போட்டு அந்த மியூசிக் பாக்ஸ் வந்து போட்டு இது ஒழிச்சு வைக்கணும். ஆனால் சக்ஸஸ் ஆகிட்டா சக்ஸஸ் தெரியாது, பார்க்குறாங்க தான் சொல்லுவாங்க. அது சர்ப்ரைஸ். ஆட்ட கமெண்ட் கூட வருது யாருக்குன்னு பார்த்து தான் பாய்க்கிறான்னு தெரிய வரும். எப்படி சொல்றேன்? எப்படி சொல்றது? இது என்ன போன்? அதை சொல்லுங்க. நான் பாவிக்கிறது என்ன போன்? நான் போய் படம் நித்திரை கொள்ளுங்க. அது நானே ஐபோனை பார்த்தா நித்திர முறியும். அது முறிகிற மாதிரி இல்லையா? என்னாச்சுன்னா நாங்க போனோம் தானே, போயிட்டு வந்தோம். டிவிலையும் நாங்க வந்திருக்கோம். அந்த கொஞ்சம் கிளிப்பை வந்து ஆட் பண்றேன். டிவிலையும் கொஞ்சம் இன்டர்வியூ கொடுத்துருக்கோம். அது ஆனா ஒண்ணு, நான் காரணம் சொல்லியிருப்பேன், மம்மி வந்தவா என் கூடன்னு. சீரியஸா மம்மி வந்து பெஸ்ட். அப்பா வந்தான், பப்பியும் தான். ஆனா என்னன்னா மம்மி வந்து கதைச்சிக்கிட்டே, அது என்ன சொல்றது, டயர்டே தெரியாது மம்மியோட போன. உங்களுக்கு தெரியும் தானே, மம்மியோட போனா டயர்டே தெரியாது. அப்படியா சொன்னா போயிட்டு தூங்குவேண்டு. தூங்குறதா? காணொலி போட வேணாமா? ஏன்னா மியூன்ஷனுக்கு, அதாவது ஜெர்மனுக்கு வந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அதுதான், துபாயில இருந்து. அதான் இப்போ எடிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ அப்லோட் போடுறேன். நீங்கள் இந்த வீடியோ வரும்போது நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. என்னது சொல்கிறது, நிறைய இமோஷன்ஸ் இருந்துச்சு நேற்று மதியம். நிறைய பேர் அழுதாங்க. அது பார்க்கவே எங்களுக்கு அழுக வந்துருச்சு, மம்மிக்கும் அழுக வந்துச்சு. ஏன்னா மம்மி எல்லாம் யுத்தம் எல்லாம் அனுபவிச்சவங்க தானே. ஸோ அதான் சொன்னேன் தானே. இப்போ வந்து நேற்று பார்த்த காலையில் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, புலம்பெயர்ந்த மக்கள் வந்து அஃப்கோர்ஸ் அவங்க பட்ட கஷ்டத்தை வந்து யாராலையும் சரிப்படுத்த முடியும். ஸ்ரீலங்கான்ற வந்து ஸ்ரீலங்கால வந்து எல்லா வழியிலையும் போர் நடந்தது. இப்ப ஈரான் ஈராக்ல இந்த நடக்கிற, இப்ப மத்திய கிழக்கு நடக்கிற வந்து மேலால வான்வழி தாக்குதல் மட்டும்தானே.
இது இப்போ கடல் வழி நிலம் மேலாளண்டேக்கில் எங்கட நாடு மாதிரி எங்கட ஆக்கள் ஈழத்துல இலங்கையில கஷ்டப்பட்டு யாழ்ப்பாணத்துல கஷ்டப்பட்ட எந்த முல்லைத்தீவுல நாட்டுக்கும் இல்ல கஷ்டப்பட்ட அது இல்லை. இப்ப ஆனா இது ஒரு கர்மா மாதிரி. இல்ல இப்ப எல்லா எத்தனை நாடு சேர்ந்து எங்கட நாட்டு தமிழாக்கள் அழிச்ச நாடுகளோ அவ்வளவு நாடும் இப்ப கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கணும். அது வந்து கர்மான்றது வந்து கடவுளால் எழுதப்பட்ட கணக்கை விட இன்னொன்று, கடவுளால் எழுதப்பட்ட கணக்கை விட இன்னொன்றதான் கர்மான்றது. அந்த கர்மாக்கு யாரும் வீடு கொடுக்க முடியாது. இல்லவாயோ இன்னொன்று நாங்க சொல்லியிருந்தோம் தானே, ஆக்சுவலி வந்து நாங்க பொலிட்டிக்ஸை பற்றி பேச போறது இல்லை காரணம். ஆனா பொலிட்டிக்ஸை பற்றி கதைக்க போறேன். ஆனா நடக்கிற உண்மையை கதைக்கணும் மொழியை. பொலிட்டிக்ஸ்ன்னு நீங்க பொலிட்டிக்ஸை பாக்குறீங்கன்னா பொலிட்டிக்ஸை பாருங்க. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்ஸ் இல்லை. ஏன்னா எங்க அக்கா எல்லாம் இது வந்து அவங்கள அனுபவிச்சவங்க. பசங்க எல்லாம் சொன்னாங்க, அக்கா அவங்க தெரியுமா நாங்க ஹோட்டல்ல இருக்கிறோம் 2 மணி சாமத்துக்கு எல்லாம் அவங்க பேட்டி கொடுக்க வந்தவங்க, லைக் அவங்க சொல்ல வந்தவங்க. ஆனா செம்ம டயர்டா இருந்தவங்க. ஏன்னா ஃபிளைட் செம்ம டிலே ஆயிட்டு. அங்க வந்து ஒரு ட்ரோன் ஏறினாலே சைஃபன் எல்லாரும் வந்துடும். இப்போ வெளிநாடுல பொறுத்திருக்க அதானே. இப்போ எங்களுக்கு சுவிஸ்ல கூட, சுவிஸ்ல இப்போ 3ஆம் தேதி பிப்ரவரி 3 வந்து 23 ஒவ்வொரு பிப்ரவரி 1st வெட்னஸ்டேல ஒவ்வொரு பிப்ரவரி மாசம் முதல் வார புதன்கிழமையில 3 மணித்தியாலம் வந்து அந்த ஸ்டைஃபன் எலாம வந்து செக் பண்ணுவாங்க. அந்த எல்லாம் எங்களுக்கே இங்க வீட்டுக்குள்ள இருந்து கேட்க முடியாது. ஏண்டா எத்தனை மணி 3 மணி 11ல இருந்து 1 மணி மட்டும். அன்றைய லீவ்ல இருந்தானா 2ல இருந்து 5 மணி மட்டும். அந்த எல்லாரும் செக் பண்ணிக்கல எங்களுக்கு போனு கலெக்ட் வரும் ஒளி இங்க இடத்த தடுங்கண்டா. இங்க எல்லா இடத்துலயும் வந்து ஒன்று என்னண்டா வேற நாடு மாதிரி இல்லை. அதெல்லாம் நான் இன்னொரு சொல்றோம். என்னடா எங்க இன்னொரு ஒரு வேலை இடத்துல நீங்க நிக்கிறீங்கன்னா எல்லாரும் வந்தா எல்லாரும் ஒரு இடத்துக்கு போய் ஒளிஞ்சு சேர்ந்து நின்று வரும். ஃபயருக்கு அப்படித்தான் இங்கேயும் இருக்கு. என்னன்னா அதாவது உலகத்திலேயே யுத்தம் நடக்கும் போது 2 நாடு சேஃப்னு சொல்லுவாங்க. ஒன்னு ஐஸ்லாந்து, இன்னொன்னு ஸ்விஸ். அது யாரை கேட்டாலும் அது உண்மைதான். சுவிட்சர்லாந்து வந்து 2ஆம் இருக்கு, சேஃபஸ்ட் கண்ட்ரி. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஐஸ்லாந்து தான் இருக்கு. ஆனா என்ன சொல்லணும், நேற்று வந்து பசங்க எல்லாம் சொல்லும் போது நாங்க தூங்கிட்டு இருப்போம், விடிய 2 மணிக்கெல்லாம் சைரன் எல்லாம் வரும், அலர்ட் வரும், ரெட் அலர்ட் வரும். அண்ட் தென் ஹோட்டலுக்கு மேலால எல்லாம் ராக்கெட் பறக்கும். அதெல்லாம் பார்த்தவங்க. அண்ட் ஸ்விம்மிங் பூல்ல ஏன்னா 4 நாளும் வந்து ஐசோலேட் பண்ணி வச்சுட்டாங்க சரியா ஹோட்டல்ல. அப்ப 4 நாளும் இருக்கும் போது அவங்களுக்கு என்ன சொல்றது, ஆக்சுவலி பார்க்க போனா உண்மையான ஹாலிடே அதுதான் சரியா. ஆனா வெளியே போக முடியாது இப்ப. ஆனா டென்ஷனோட இருக்கும். இப்ப நேற்று மம்மி எல்லாம் ஏர்போர்ட்ல வந்து நிறைய பேர் எமோஷன் ஆயிட்டாங்க. நான் உங்களுக்கு காட்டினது டிவில எமோஷன் ஆயிட்டாங்க, அழுதுட்டாங்க கட்டி பிடிச்சு. மம்மிக்கு எல்லாம் மம்மியும் சொன்னா அந்த நாள் ஞாபகம் வருது. இப்ப அவங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்ததுன்னு ஞாபகம் வருது. 1987ஆம் ஆண்டுல சரியா, 87 தான் முதல்ல செல் 87 எப்படி இருந்துச்சுன்னா அவங்க அப்படி எல்லாம் சொன்னாங்க. ஸோ ஐ ஃபெல்ட் தட் அம்மாவோட இதுல இருந்து ஐ ஃபெல்ட் தட் எனக்கு அது ஃபீல் ஆச்சு. ஸோ எனக்குமே அவங்கள பார்த்து ஒரு மாதிரியா போச்சு. நிறைய பேர் கட்டி பிடிச்சு அவங்களே சொல்றாங்க நாங்க திரும்பி வருவோம்னு கூட எதிர்பார்க்கல. அவங்க அங்க வந்தவங்க அண்ட் ஸ்விஸ்ல இருந்து வந்த 2 ஃபேமிலி தான். ஒன்னு அக்காட ஃபேமிலி அண்ட் இன்னொன்று செங்காலில் இருந்து ஸ்விஸ்கார ஃபேமிலி ஒன்று. பட் சேஃபா வந்துட்டோம் நாங்க. மார்னிங் வந்து இதெல்லாம் கட் பண்ணி கொட்டாய் வருதெல்லாம் கெட்ட ஆவியா மாதிரி ஆயிடும். வந்துட்டாங்க ஃபைன். இனி போறவங்க ஜாக்கிரதையா போங்க. ஸ்ரீலங்காவுக்கு போவேனான்னு சொல்லல, பட் டைரக்ட் ஃபிளைட் இருக்கு, போங்க. எங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு டூர் ஒன்று இருக்குது. பட் எந்த நாடுன்னா சஸ்பென்ஸ். ஆனா ஒரு 1 மந்த்ல உங்களுக்கே தெரியும் வெற்றிகரமா வருமா வராதான்னு. கடவுளை ப்ரே பண்ணுவோம். என்ன சரி, இப்ப அதை விட்டுட்டு நீங்க தானே பண்ணவே இல்லை சரியா, யாருக்கு சொல்லுங்க, நான் ஓப்பன் பண்ணலாமா? எனக்கு ஓப்பன் பண்றது விருப்பம். ப்ளூ கலர்ண்டா எனக்கு ப்ளூ கலர்ண்டா எனக்கு சரி, ஆனா நான் ஓப்பன் பண்ணலாமா? உங்களுக்கு வச்சுக்கோங்க, நான் ஓப்பன் எனக்கு வேணாம், உங்களுக்கு அடுத்து சர்ப்ரைஸ். நானும் வியாவும் பிளான் பண்ணேன். அதை கொடுங்க விடுங்க, அவள்கிட்ட அவள் உடைச்சு தரட்டும் உங்களுக்கு. வைங்க அப்படி
டேப் அடித்ததும் தெரியும். நான் ஒரு வீடியோல பார்த்துட்டு உனக்கு கீழே விழுந்துடும். ஏய் வயர் கொடுத்துருக்காங்க மயோ. அவங்க எப்படி செய்வாங்க இப்படி வச்சுக்கிட்டு? பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு மயோ. என்றுதான் என்னோட வேலை செய்கிற சுவிஸ்கார வயசு ஒன்றா இருக்கான்னு சொன்னால வேலை செய்கிறா ஏஎஸ்எம்ஆர் போயிங்க. என்னோட வேலை செய்கிற இருக்கான்னு சொன்னால சுவிஸில் ஏ முந்தின நாள் தான் கொண்டு ஃபோனை காட்டணும். ஐஃபோன் 17 தான் ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். தான் ஆனா எடுத்து orange நிறைய பேர் வச்சிருக்காங்க. சரியா? இது மேக்ஸ் தானே. வெயிட், எனக்கு அப்போ புரியல, இப்போ புரியுது. என்ன இருங்க வாரேன். நான் 2-3 நாளுக்கு முன்னாடி கவர்ட்ல வந்து கவர் பார்த்தேன். என்ன கவர்? ஐபோன் கவர். அதுக்கு அது உங்களோட கவர்ட்ல தான் இருந்துச்சு. 1 செகண்ட். நான் அப்புறம் யார்கிட்டயும் ஒன்று தெரியாதுன்னு இப்படித்தான் மனுஷன் மாதிரி தங்களுக்கு என்று பண்றது, கடைசியில பொண்டாட்டி மாதிரி ஆட்டையை போடுறது. அப்படிதான் எடுத்து வச்சிருந்திருக்கீங்க. நான் எடுத்துறேன். எனக்கு தேவைக்கு கலர் வந்தா நம்ம அந்த ஏச மாட்டு செய்வாங்க. நான் யோசிச்சேன் இது ப்ரொடெக்ட் நான் கேட்டிருந்தேன் இந்த போன் உடஞ்சிட்டு. அப்ப நீங்க எனக்கு தான் எடுக்கிறீங்கன்னு வச்சு பார்த்தா போக்கால. சரி, எந்த கவர் போட உங்களுக்கு? எனக்கு நாம எல்லாம் பாவிக்கிற போனே காணும். ஆனா ஆசைப்பட்டு நான் எடுப்ப உண்டு. உடைச்சிட்டீங்க பட்டியே நீங்களே வச்சுக்கணும். எனக்கு வேணாம். இல்லம்மா எனக்கு வேணாம். எனக்கு வேணாம். இல்ல வேணாம், நீங்க வச்சுங்க. எந்த போன் உடையே உடைஞ்சா நான் வேண்டுவேன். அப்ப நான் ஐபோன் 21 வேண்டுவேன் நான். அட பாவி, அது மட்டும் இந்த போன் பக்கமா இருக்கு. சரி, நாங்க ப்ரொடெக்ஷன் போடுவோம். ப்ரொடெக்ஷன் முக்கியம் வீக்கில். ஆனா எப்படி போடுறது? கட் பண்ணடா. எல்லாத்துக்கும் நன்றி மயோ. அண்ட் நன்றி நன்றி. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா சரி, என்ன காணொளி இது? நித்தியத்துக்கு நன்றி சொல்லுங்க. இப்படியே வீடியோ குறைக்கிறீங்க. இல்ல, அது என்ன காணொளி இது? தெரியா, நான் ஏதோ செஞ்சேன் நான் சர்ப்ரைஸ் மாதிரி. சரி, ஓகே. இந்த சர்ப்ரைஸ் காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ உங்கள் வந்து விடுபடுகிறேன். உங்க மறக்காம அது மாதிரி சொல்லிட்டாரா தெரியாது. ஆனா இன்னொன்று சர்ப்ரைஸ் எப்படி செய்ய மாட்டோம் நாங்க செய்யறேன்டா. அது வித்தியாசம். இது எங்கட வீட்டுக்கு எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணதை எப்படி செஞ்சாங்க. ஸோ சரி, ஓகே. உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஒரு எனக்கு ஷேர் பண்ணுவீங்க சொல்லிட்டு. அண்ட் எங்களோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா, இது மாதிரி சொன்ன வர எனக்கு தெரியல, பட் நான் சொல்றேன், எங்களோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களோட காணொலி பாருங்க. அது உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் ஊக்கத்தையும் தரும்னு சொல்லிக்கொண்டு ஸோ வாங்க நாளைக்கு இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் திரு. உங்கள் மயு சொல்லுவாரு, அதை சொல்லி முடிச்சிடும். இது நான் சொல்லும் போது செய்தி வாசிக்கிற மாதிரி பாடமாக்கி சொல்ல. நான் இப்ப கேமரா வச்சு பார்க்கணும். அதுதான் செய்தி வாசிக்கிற மாதிரி தான் வச்சிருக்கேன். நாளைக்கு பாக்குற என்ன செய்தியா வாசிக்கிறீங்க திருவன்னு கேட்போம். நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா செஞ்சு நான் அப்படித்தான் நான் பிளான் பண்ணா அது நியூஸ் சேனல் ஒன்று திறப்ப உண்டு. என்ன அந்த ஏற்கனவே இருக்கு தானே சிஸ்ல நியூஸ் சேனல்ஸ். நாங்க திறக்கிற மாதிரி இல்லை தானே. நாங்க எல்லாம் போடலாம். விளையாட்டு செய்தி, அந்த செய்தி, இந்த செய்தி. அது சரி, அது சரி. சரி, ஓகே. நன்றி, வணக்கம். Bye bye. Thank you so much. நன்றி, வணக்கம்.